என்ன நண்பா எல்லாம் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாற்றம் வேணும் அப்படின்னு விடாப்புடியா எங்க அண்ணன் நான் சிஎம் சேல உட்கார வச்சு ஆவேன் அப்படின்னு விசில் சின்னத்துக்கு நீங்க குத்துற ஓட்டு தான் இன்னைக்கு அண்ணனை சிஎம் ஆக்கி இருக்கு. ஆனா ஓட்டு போட நம்ம கடமை முடியல. ஏன்னா கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை தக்க வைக்க ரொம்ப முக்கியம். இதுல ஒண்ணு சொல்லியே ஆகணும். நீங்க உங்க அன்பை முழுசா கொடுக்காம அண்ணனை பாதியில தொங்கல விட்டீங்க. அதனாலதான் சிஎம் ஆகிறதுக்கு பெரிய டிலே ஆச்சு. என்ன பிரச்சனைன்னு போய் பார்த்தா குறுக்க இந்த கவர்னர் வந்து சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய மெஜாரிட்டியை என்னுடைய வீட்டில் நிரூபிச்சாகணும் அப்படின்னு நெருக்கடி கொடுத்திருக்காரு. அதனாலதான் அண்ணனுக்கு சிஎம் ஆகிறதுக்கு பெரிய டிலே ஆயிருக்கு. என்னடா பிரச்சனை பார்த்தா பிஜேபி பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்கு. ஓஹோ அதான் செய்தியா அப்படின்னு ஒருத்தர் களத்துல இறங்கினாரு. நமக்கு எப்பவுமே முருகனாலே நல்லதான் செய்வாரு. அப்படி முருகன் பேரை வச்ச ஒருத்தர் தான் அந்த களத்துல இறங்கினாரு. அவரு தான் திருமுருகன் காந்தி. ஆளுநர் இவ்வளவு தூரம் நெருக்கடி கொடுக்குறானே, அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் ரொம்ப குழப்பத்துல பேசிட்டு இருக்கும் போது இவர் ஒருத்தர் தான் வந்து ஆளுநர்ங்கிற பதவியே தேவையில்லை, அதான் இத்தனை காரணம் அப்படின்னு நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி போல்டா பிரஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி அவரு இவ்வளவு போல்டா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு இவர் யாரு பார்த்தா மனுஷன் 15 வருஷமா கத்திட்டு இருக்காரு. எம்பி ஆகிறக்கும் எம்எல்ஏ ஆகிறதுலாம் இல்லைங்க, நம்மளுடைய உரிமையை நம்ம காப்பாத்தணும் அப்படி இருக்காக பேசிட்டு இருக்காரு. நம்ம மொழிக்காக பேசிட்டு இருக்காரு. இவருடைய போராட்டம் தமிழ்நாட்டுல பெரிய அளவில் நடந்திருக்கு. இத்தனை நாள் எப்படி கண்டுபிடிக்காம எனக்கே தெரியல. இந்த திருமுருகன் காந்தி யார் அப்படின்னு சோசியல் மீடியா முழுக்க அலசி பார்த்துட்டேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில் நம்ம தமிழர்களை கொத்து கொத்தா கொலை பண்ணாங்க. நம்ம சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் கூட ஸ்கூல் போற குழந்தைகள் எல்லாம் குண்டு போட்டு கொண்டாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் போனுக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து பாலஸ்தீனத்துல காசால என்ன நடக்குதோ அதே தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் நடந்தது. இதை எதிர்த்து முத்துக்குமார்னு ஒரு பத்திரிகையாளர் வந்து தன்னோட உடம்புல நெருப்பை பத்திக்கிட்டு கொளுத்தி இறந்து போனாரு, உயிரை கொடுத்தாரு. அது மாதிரி தமிழ்நாட்டுல முழுக்க 30 பேர் கட்சி கடந்து எத்தனையோ பேர் வந்து உயிரை வந்து கொடுத்தாங்க. அதுல இருந்து உருவான இயக்கம் தான் இவருடைய மே 17 இயக்கம் அப்படிங்கிறது. இந்த மே 17 இயக்கம் ஈழத்தில் இருக்க பிரச்சனை மட்டும் பேசுவீங்க. இங்க தமிழ்நாட்டுல பல போராட்டங்களை இவங்க நடத்திருக்கிறாங்க. குறிப்பா கூடங்குளத்துல அணுமின் நிலையம் வைக்க கூடாது, அதனால பெரிய பாதிப்பு ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு வரும் அப்படிங்கிற போராட்டத்துல போய் கலந்துருக்காங்க. நியூட்ரினோ தேனி மாவட்டங்கள்ல பெரிய பெரிய மலைகள் எல்லாம் நம்ம வளர்த்து எல்லாம் குடைஞ்சு நியூட்ரினோ திட்டத்தை கொண்டு வர பார்த்தாங்க. அதை போய் தடுக்கிற விதமா அவங்களுடைய போராட்டத்தை பங்களிப்பை போய் கொடுத்துருக்காங்க. அது போக கர்நாடகால இருந்து நமக்கு ரொம்ப வருஷமா கான்ஃபிளிக் இருக்கக்கூடிய காவிரி நீர் தரலைங்கிறதுக்காக பெரிய போராட்டங்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. அது போக நமக்கு முல்லை பெரியார் அணையில இருந்து பிரச்சனைகள் பங்கெடுத்திருக்காங்க. இப்படி இத்தனை போராட்டங்களையும் இந்த இயக்கமும் இதனுடைய தலைவர் திருமுருகன் காந்தி அப்படி முதல் இடத்துல போய் முதல் ஆளா குரல் கொடுக்கறத இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தூத்துக்குடியில ஒரு கார்பரேட் கம்பெனிக்காக நம்ம 13 தமிழர்களை சுட்டு கொலை பண்ணாங்க இல்லையா, அப்படி கொலை பண்ணதை ஐநா மன்றம் போய் இதை பதிவு பண்ணாரு. அம்பலப்படுத்திட்டு அவர் கிளம்பி வரும்போது என்ன தெரியுமா பண்ணாங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட்? பெங்களூர்ல இவரை வந்து கைது பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா இவருக்கு வந்து இந்த நம்ம இங்க இருக்க சட்டத்தை மீறிட்டாரு அப்படின்னு. ஏயா சுட்டு கொலை பண்ணவன் வந்து இங்க பிரச்சனை இல்ல, அதை நியாயம் கேட்டவனுக்கு பிரச்சனையா? அதுலயும் அவர் மேல மிகப்பெரிய சட்டத்தை போட்டாங்க. உப்பா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சட்டத்தை போட்டாங்க. இந்தியாவிலேயே இந்த சட்டத்தை வாங்குற முதல் அரசியல் போராளி இவர் தாங்க. இவருடைய பாஸ்போர்ட்டை அன்னைக்கு புடிங்கி வச்சது பிஜேபி அரசு. 8 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இது வரைக்கும் அவருடைய பாஸ்போர்ட் அவர்கிட்ட கொடுக்கல. ஆனா இதுக்காகலாம் அவர் பயந்து எங்கேயும் ஓடி இல்லைங்க. தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்த 8 வழிச்சாலைங்கிற பேர்ல